இங்க ஒருத்தன் அவனுக்கான கத்தி எடுக்கிறதுக்காக ஸ்வார்ட் மவுண்டனுக்கு வந்திருக்கான். ஆனா அவனை சூஸ் பண்ண கத்தி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. சோ அவன் அதை தூக்கி போட ட்ரை பண்ணா அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது மறுபடியும் அவன்கிட்டயே வந்துருது. அதனால கடுப்பானவன் அந்த கத்திய மறுபடியும் ஸ்வார்ட் மவுண்டன்லயே வச்சிடறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்வார்ட் மவுண்டனை ஒரு சிலர் அட்டாக் பண்றதுக்காக வர்றாங்க. அப்ப இங்க இருக்க எல்லாரும் பயத்துல தப்பிச்சு ஓட கடைசி நேரத்துல அவன் அந்த கத்திய எடுக்கிறான். அதுக்கப்புறமா அவன் ஒரு லேடியோட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப இன்னொருத்தன் அவனை பிளாக் பண்றான். அவன் அடிக்க அடிக்க அந்த கத்தி உடைய ஆரம்பிக்க இவன் அந்த கத்திய பின்பக்கமா மறைச்சு வச்சுட்டு சண்டை போடுறான். பார்த்தா அந்த கத்தி அதுவாவே அவன் கையை இழுத்து அந்த எனிமியோட சண்டை போட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க இருக்க எல்லாரும் தேடிட்டு இருக்க சக்தி வாய்ந்த கத்தியே அதுதான். இப்ப அந்த கத்தி அதுவாவே அவனை மலைக்கு மேல தூக்கிட்டு போக வானத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒளி உருவாக ஆரம்பிக்குது. உடனே அவன் அந்த கத்திய மலை மேல சொருக அங்க இருந்த எல்லா கத்திகளும் அவனை சுத்தி பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா மேல இருந்த ஒளி அவனுக்குள்ள இறங்கி அந்த கத்தி இன்னும் பவர்ஃபுல்லா மாற அங்க இருந்த எனிமீஸ் எல்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க.